5 ஆண்டு ஆட்சி முடிய போது சட்டம் ஒழுங்கு எப்படி சார்? தொடர்ந்து நிறைய இடத்துல கொலை இதெல்லாம் நடந்துட்டு நான் பலமுறை சொல்றேன், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கிற நிலைமையில இருக்குது. எப்போ எந்த ஒரு அரசு, எந்த ஒரு நாடு சட்டம் ஒழுங்கிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலைமை இருக்குதோ, அப்படி இருக்கும்போது அது மக்கள் நலன்லாம் அக்கறையே காட்ட முடியாது, கவனமே செலுத்த முடியாது. இதான் இருக்கிறது. உலகம் முழுமைக்கும் இருக்கிற பெரும் அறிஞர்கள் நமக்கு கற்பிச்சு வச்சிருக்க கோட்பாடு இதுதான். நீங்க சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு அடிப்படை, அதையே சரி செய்ய முடியலன்னா மக்கள் நலன் சார்ந்து வேற என்ன பண்ணுவீங்க? இப்ப நாங்குநேரியில அந்த கொலை எப்படி அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் ஒரு காணொலியில, ஐயோ இது என்ன கொடுமைன்னு போடுறான் பாருங்க. ஒருத்தர் தலையில பெரிய கள்ளத்துக்கு போட்டு போடுறான். அந்த காணொலியை நீங்க பார்த்து அப்ப எப்படி சாதாரணமா கொலை பண்ணிடலாம்? ஏன்னா இங்க கொலைக்கு அதிகபட்சம் 90 நாள் தானே. உரிய சான்றுகளோட இந்த குற்றம் நிரூபிக்கப்படாதனால் அதை குற்றவாளிக்கு சாதகமா எடுத்து விடுதலை செய்யறோம்னு வெளியில வந்துருவாங்க. அப்புறம் வெளியில மறுபடியும் ஒரு கொலை, இவ்வளவுதான்டா அப்படின்னு வந்துருது இல்ல.